Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மண்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி. இது டேஸ்ட் மட்டும் இல்லை, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நீங்கள் லஞ்சாக பேக் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான டோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு மிக்சிங் பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணல, பட் இட் வில் பி அரவுண்ட் 1 கப். இது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கிளாரிஃபைட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கீ. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நல்ல சூடான தண்ணி மீன்ஸ் கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து இது வந்துட்டு சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கையில் மிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். பாருங்கள், டோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும். இது இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு சின்ன பவுலில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கோகோனட் பவுடர் இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோகோனட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் திஸ் வில் பி அரவுண்ட் 1/2 கப். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த கிசான் ஜாம் இல்லை ஸ்ட்ராபெரி ஜாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் கீப் மிக்ஸிங் இட். கிராஜுவலி எல்லாமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி தட் வி ஆர் லுக்கிங் ஃபார். இந்த மாதிரி வந்த உடனே இதை சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம வந்துட்டு கீ அப்ளை பண்ணிக்கலாம், மாவு வந்துட்டு கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த டோ வந்துட்டு இது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மேலே இன்னும் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரோலிங் பின்னில் இந்த டோ வந்துட்டு ஒட்டாது. இதை வந்துட்டு ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிடாதீங்க, கரெக்டாக வராது. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கி கட்டர் வச்சு இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இட் வாஸ் அரௌண்ட் 300 ருபீஸ். நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நிறைய சைஸ் அண்ட் ஷேப்பில் கிடைக்குது அண்ட் ஈஸி டு யூஸ். ஸோ அதால் தான் நான் இதை ரொம்ப இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய சைஸஸில் வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃப்ளவர் ஷேப்பில் தான் பண்ணோன்னிட்டில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த லாஸ்ட் சைஸ் தட் ஐம் யூஸிங். பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது. அண்ட் இது நீங்கள் கட் பண்ணக்குள்ளே உள்ளே இந்த மாதிரி மாவு வந்துட்டு ஒட்டிடுச்சுன்னா இட்ஸ் வெரி ஈஸி. இந்த பட்டன் வந்துட்டு நீங்கள் நல்லா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டோ ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டீல் பவுல் வச்சுட்டு நம்ம இந்த மாவு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்டாக. இப்போ இந்த எக்ஸஸ் டோ வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ரைஸ் ஃப்ளோர் வந்துட்டு சம்டைம்ஸ் ரொம்ப சாஃப்டாக வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்கள் அது கூட 1 டீஸ்பூன் மைதா ஆர் வீட் ஃப்ளோர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டோ வில் பி ஈஸி டு ஹேண்டில். பாருங்கள், இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கோகோனட் ஃபில்லிங் வந்துட்டு இதில் வச்சு நல்ல பால் மாதிரி நம்ம இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். அகெயின் இதை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிகாஸ் இட் மீன்ஸ் a lot to me. இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜென்டலாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிக்கலாம். அகெயின் த டோ வில் பி லிட்டில் பிட் சாஃப்ட், ஏன்னா நம்ம இது ஃபுல்லாகவே ரைஸ் ஃப்ளோரில் தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் கன்சியூமிங் தான், பட் பார்க்க அழகாக இருக்கும். அதே டைமில் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நவ் இட் லுக்ஸ் லைக் ஃப்ளவர். இது மேலே வந்துட்டு அகெயின் நான் அந்த கோகோனட் ஃபில்லிங்கை மேலே வைக்கிறேன், ஜஸ்ட் டு மேக் இட் கலர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட். இப்போ நம்ம அந்த பால் மேலே இதை நம்ம வச்சிடலாம். இட் லுக்ஸ் வெரி ப்ரிட்டி அண்ட் க்யூட் ஆக்சுவலி. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். இட் டுக் அரவுண்ட் 15 minutes ஃபார் மீ. இப்போ இதை இட்லி பாத்திரத்துள்ளே வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டதுக்கப்புறம் 10 to 12 minutes குக் பண்ணி எடுத்திங்கன்னா இட் ஷுட் பி ரெடி. இது ஒரு 10 minutes குக் ஆகிட்டு இருக்குது. இட் லுக்ஸ் அமேசிங். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது, அந்த பால்ஸ் பிங்கிஷாக இருக்குது. இட்ஸ் ரெடி. பாருங்கள், வீட்டிலையே
சூப்பர் டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.